ராக் அண்ட் ரோல் லைஃப் இஸ் லவ். என்னடா லுக்கு பாஸ்? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காதா பொண்ணு? எல்லாம் பிடி பார்லர் எபைட்ரா. பிகரை கரெக்ட் பண்ணவனா? பாஸ் இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கேன்? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா இருக்கு. சும்மா சொல்றா. ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கு. சொல்றா டேய். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு பாஸ். சொல்லு பாஸ். பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பரா உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்குத்தி லிப்டி கொண்டையில வச்சிருக்கீங்க. தோணாத தோணுது உனக்கு? அண்ணி பாக்குறாங்க. பாக்குறாடா? ஏதாவது பண்ணி அண்ணி அஸ்துங்க பாப்பாங்க. பசங்களா என்னடா பண்றீங்க? இந்த மூட்டைய தூக்கவே முடியல அங்கிள். மூட்டைய தூக்க முடியலையா? இப்ப பாரு. இந்த மூட்டைய தூக்குங்க அங்கிள். எந்த மூட்டைய தூக்குனா பேசாம இரு. அப்படி அங்கிள் இவ்வளவு பெரிய மூட்டைய தூக்கி போட்டீங்க? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. ஸ்டமக்க பத்தியாடா? குத்துரா. ஆஹா, வலுவா குத்துவான் போல் இருக்கே. கல்லு மாதிரி இருக்கு அங்கிள். பாறைய முழுங்கிருக்கமுல்ல. சின்ன பசங்க குத்தனா எப்படி வலிக்கும்? தோ அவரை குத்த சொல்லுங்க. குண்டு பையவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா. ஸ்ட்ரைட்டாவா வகத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டாப்பா. பரவாயில்ல பண்ணு. சொன்னா கேளு, அதெல்லாம் வேண்டாம். ஏன் கை முறிஞ்சிடணும் பயப்படுறியா? அப்படி முறிஞ்சா புத்தூர் செலவை நான் ஏத்துக்கிறேன், பண்ணு. அடிதடி எல்லாம் விட்டேன்ப்பா. நான் விடல. இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இது பஞ்சு இல்ல, டிஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. ஐயையே, இந்த அங்கிள் உச்சா போறாருடா. யோ, குத்த சொன்னா கொலவெறியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க உடைக்கிற. போய. சாரி. அம்மா இந்த பாரு, நாரினம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால. விஷம் 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 விஷம். வலிக்கலையே. கருவா பையில. என்ன ரைட்டு? அவசர அவசரமா அயன் பண்ணிட்டு இருக்க? எங்க கிளம்பிட்ட? திடீர்னு பேங்க் மேனேஜர் வர சொல்லிட்டாருண்ணே. டேய் குடிக்க தண்ணி எடுத்து வச்சிட்டீங்களாடா? அண்ணா ரைட் அங்கிள் எங்க? எதுக்குடா? இல்ல சசியனோட தங்கச்சி கீதாக்கா இந்த லெட்டரை ரைட் அங்கிள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அந்த சூட்கேஸ்ல கொண்டு போய் வையே, குளிச்சிட்டு வந்து படிச்சுப்பான். சரிண்ணா. நான் வேணா ரைட் அங்கிள் வந்து நான் உங்க கையில கொடுத்துருவா? ஏய் வச்சிட்டு போடா, வந்து படிச்சுப்பான். சங்கு சட்டையை பாத்தியாடா? நான் பார்க்கலப்பா. டேய் மூக்குத்தி நீ பாத்தியா? நான் போடுற சட்டையை காரணம் என்னடா தெரியும். இது? இங்க வச்ச சட்டை எங்கடா போச்சு? என்ன? ஏன் சட்டையை பாத்தியா? நான் தான் போட்டிருக்கேன். என்னது? சட்டையை பாத்தியான்னு போய் லேடிஸ் கிட்ட கேக்குறீங்களே. சாரி. ஏங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? உனக்கே தெரியாம உன் சட்டையை போட்டுக்கிட்டு அது கூட பேசிட்டு இருக்கேன். என் சட்ட முடியா பேசிக்கிட்டு இருக்க? மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. ஒரு பொண்ணோட வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவா? ஆமாமாமா, இந்த கபோதி கருங்காலத்தான் காதல சொல்லணும். தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். கூடிய சீக்கிரத்துல நீயா வந்து என்கிட்ட லவ் சொல்லணும். கண்டிப்பா. அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செவ செவன்னு 10 குழந்தைங்களை பெத்துக்கணும். 10 செவச்சவன்னு ஆச்சே பாரு. 10ல ஒண்ணே ஒண்ணு மாமி மாதிரி கருத்த குட்டியா பத்துக்கலாம். உனக்கும் என் மேல லவ் இருக்கு, ஆனா நீ காட்டிக்கவே மாட்டேங்கிற. இப்ப காட்டுறேன். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னோட மொரட்டு சுபாவம் தான் பிடிக்காது. ஏய், நீ என் சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த. நான் உன்னோட உள்ளாட முதற்கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல.
அடச்சை, எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா. திவ்வு, திவு குட்டி, திவு செல்லாம். ஏன் என்னை பார்த்து பார்த்து பயந்து சாகுற? என்ன செஞ்ச உன்னைய? என்னோட ட்ரெஸ் கட்டி குடுறா. குடுறா என் ட்ரெஸ். கலட்டி கொடுத்தா துவைக்காம நீ போட்டுக்கிறதுக்கு தானே கேக்குற. மூஞ்சி பெட்ரோல் ஊத்தி கொடுத்துறதுக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூச்சுமம் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்படா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவ. குச்சியோட வாங்கி கொடுத்தா அதை வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு. திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது, குச்சி மட்டும் கிடைக்கல. அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். மாத்தி போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. நிம்மதியா மார்க்கெட்டுக்கு போய் வர முடியல. டீ கடையில 4 பொறுக்கி பசங்க வரும்போது கிண்டல் பண்றாங்க. என்னன்னு போய் கேளுங்க. பிரச்சனை எல்லாம் வேணாம் தானே இருக்கும். போய் கேட்டா பிரச்சனை வரும், பேசாம விடு. என்னைய அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த செம்பட்ட சேகர் ஒத்தையா போனா 10 பேர் அடிப்பாயா, ஜோடி போட்டு போனா 20 பேர் நசுக்கி தள்ளுவான். அப்பேர் பட்டவனை விட்டுவிட்டு உன்னை கூப்பிடுறான்னா சந்தோஷமா போய் ஃபைட் பண்றதை விட்டுவிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி மாட்டே நிக்கிட்டு இருக்க. உனக்கு தானே முறை பொண்ணு, நீ வேணா ஃபைட் பண்ணு. அப்ப நீ வர மாட்டியா? இந்த செம்பட்ட சேகரோட முறை பொண்ணை கிண்டல் பண்ணவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த ஏரியாக்காரனுக்கு தெரிய போகுது. என் பிள்ளை, உன் மாமே கைகாலு கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய பாரு ரோலிங். அப்போ டேய், சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தான். என்ன இருமுற? இருமலடா, உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடலை உருவத்தான். பஞ்சு டேலக்க பேசுற நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ஏய் 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 ரைட் எதுக்கு மச்சான்? அது அது அந்த பீதி இருக்கட்டும்டா. டேய், எதை வேணாலும் விட்டு தருவேன், என் லவ்வ மட்டும் விட்டு தர மாட்டேன்டா. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. என்னடா கண்ணு? யோ, என்ன அது? எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து மூஞ்ச கட்டி இந்த பொண்ணை பயமுத்துறதே வேலையா போச்சு. பாரு எப்படி மயங்கிட்டான். திவ்யா, திவ்யா, இவளை ரொமான்ஸா தானே பார்த்தோம். இங்க பாருமா. ரொமான்ஸா பாக்குறதா பயங்கரமா இருக்கு. ஏய் இங்க வாடி. எதுக்கு? அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீ இங்க இருந்து அங்கே வர வரணுமா? டேடா. ஏய் ஏய், செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நார்த்தார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தவன்டா நானு. அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்டாகி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலே முழுசா வீடு போய் சேர மாட்டேங்கடா. ஏன் உன்னை அடிக்க முடியாதா? அடிச்சு பாரு. பாட்டு அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற. ஏன் என்ன கூடாதா? உன்ட்டு பிரச்சனை பண்ணனா நானு? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன் வேணாமா நானு? நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஏய் எங்க கிளம்புற? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கையால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்டோ நிறைய ஆயுதத்தை. இது யாரு? அடுத்த குரூப்பா? ஏய் எல்லாரும் இங்க தான் இருக்கலா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க.
டேய் நீ யாரா கோமாளி இங்க வந்து யாரா போடுங்க சார். போங்க டேய் இல்ல மறுபடியும் யாரா போடுங்க நீங்க இருங்க ஹலோ டேய் ஏய் ஹலோ இங்க வாரியா நானும் ரவுடியா ஒன்னு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது நான் புது ரவுடியா ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ ஈக்குவலா பேசிட்டு இருந்தா நீ பெரிய ரவுடியா நீ நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாமாயிட்டியா இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னா கேளு. சோப்படாங்க ஏத்த மாட்டோம்ல எங்க அம்மா சத்தியமா அம்மா ரவுடி மேல ஏத்தி பண்ணா ஏத்தினா நானும் ரவுடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏர்வையா நான் ஏய் வண்டி எடுடா வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான் ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான் செயின் சங்கரு கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல சங்கரியா இருப்பான் நல்ல வருமானம் ஆனா 5000 தான் கட்டுதான் இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கட்டுதான் இவன் மிண்டு மண்டோதரி பிராத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா அவன் வருமானத்துல 10% தான் கட்டுதான் இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான் இவன் பெருமாள் கஞ்சா விக்கான் அவன் 5000 தான் கட்டுதான் நம்ம கண்ணு இருக்காம்ல கட்ட பஞ்சாயத்து அவன் ஒரு 4000 கட்டுதான் மொத்தம் எவ்வளவு தேரும்? மாசத்துக்கு 1 இருந்து 1.5 லட்சம் ரூபா வருமே அடாச்சி சிட்டில பெரிய ஏரியா 10-15 தேரோன்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா இவங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேஷன்ல மாமூர் கொட்டை கொண்டு கொட்டுச்சு அது எப்போ தெரியுமா ரைட்டுன்னு ஒரு ரவுடி இருக்கும்போது இப்ப என்ன செத்து போயிட்டானா? தெரிஞ்சுட்டான் திருந்துட்டானா? தப்பா இருக்க. அவனை பார்க்கணும், வர சொல்லு. யாரு இவன்? அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான் யாருன்னே தெரியல கோமாளியா இருக்கான். விட்டுரு. ஹலோ நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டு வர்றதுக்கு. ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, காலு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு. ஆ? இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க, எது ஸ்ட்ராங் எது வீக்குன்னு தெரியும். சார் சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதடுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஏய் போடா உள்ள போடா ஏய், போடா உள்ள என்ன டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா? மூஞ்ச போய் உள்ள போடா. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? டேய் ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் ஏன்டா கழட்டுற? டேய் சட்டை எதுக்கு கழட்டுற நீ? டேய் இந்த வர்றா ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி அடிக்கிறது நல்லா இல்லடா. ராரா சரசகுராரா. என்னடா இது ராராவா? டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அமனம் அடிக்கிறான். யோ இதான் கொரில்லா செல்லு. இதான் கொரில்லாவா? என்னையா அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள்கிட்ட எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? சார் ரைட் வந்துட்டான். இவன் தான் ரைட்டா? நான் ஆரஞ்சு கோட்டு போட்டிருக்கத பார்த்து தானே நீ ஆரஞ்சு சாரி கட்டியிருக்க. சீ அப்படியே மூக்குல விட்டு சுத்திடுவேன். சைடு போஸ்ல சிவன் இருக்காயா? திவ்யா நீ கொடுத்த ஐடியால சோடா கம்பெனி வச்சு நல்ல லாபம். இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கலான்னு இருக்கோம். நீ தான் சம்பளம் வேணான்ட்டியே, அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. அவரையே அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நாமெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு வளையல வாங்கி கொடுப்போம். வளையல் என்ன, சின்ன மோதிரத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். ஐ நோ. அவ உடம்ப டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் மாமங்கார நான் தான் வாங்கி தரணும். அவ மனச டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் அண்ணங்காரங்க நீங்க வாங்கி கொடுங்க. ஐ டோன்ட் கேர். இங்கிலீஷ் வேற மோகர சரி சரி என்ன வாங்கி தரணும்னு எல்லாரும் சீட் எழுதி கொடுங்க, குலுக்கி எடுப்போம். இப்ப தெரியும் பாரு. நான் சொன்னதுதான் வரும். சுமார் எடுறா. இப்ப தெரியும் நான் சொன்ன பட்டு புடவை தான். நான் சொன்னதா வருது பாரு. முதல்ல பாப்போம். நாள் முழுக்க சென்னையை சுத்தி காட்டணும். ஓ சென்னையை சுத்தி காட்டணுமா? நான் சுத்தி காட்டுறேன் டார்லிங். கார்ல வச்சு சுத்தி காட்டவா, ஆட்டோல வச்சு சுத்தி காட்டவா, மோட்டர் பைக்ல சுத்தி காட்டவா, இல்ல உன்னை அலேக்கா தூக்கி என் தோல்ல வச்சு சுத்தி காட்டவா? கிஸ் பண்ண போறியடா டார்லிங்? போடையில வச்சு சுத்தி காட்டு.
ஏப்பா அவன் என்னமோ என்னை லவ் பண்றான்னு என்னை பார்த்தாலே குலவரியா குதறி தள்ளுறாளையா. கொலவெறி கூடிய சீக்கிரம் காதல் வெறி ஆயிடும்பா. யாருக்கு? யாருக்கோ யாருக்கெல்லாம் கிடையாது, எனக்கு ஆகணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உசுரையே வச்சிருந்துச்சான். தினம் அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்னை கட்டிக்கன்னு கத்துச்சான், கதறிச்சான். அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லியிருக்கு, என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சிகப்பா மாறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சிகப்பாக்கிக்கிருச்சான். ஆக்கிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சிகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ரோஜா சொல்லியிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே கலையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணுச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரண்டுக்கு லொபக்குன்னு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ திவ்யா, உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா? இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை கண்டுபிடிப்போம். ஏற்கனவே ஊரை சுத்தி பார்க்க கூட்டு போலேன்னு மாமா கோவமா இருக்காரு. கோயிலுக்காச்சும் அவரை கூட்டு ஜோடியா போயேன். அவனா? அவன் என் மாமனே இல்ல. ஏய், நீ தானே நாய் சேகர் மாமா? நாய் சேகர்னு தானே சொன்னேன், நாய் பிடிக்கிற சேகர்னு சொல்லலையே. நாய் பிடிக்கிற சேகரா? ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சல்? அண்டங்கக்கா கோயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமா? என் தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இங்கேதான் இருக்கியா? அது இல்ல செம்பட்ட, நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்னை உசு பெத்திய அளவப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. திவ்யா ஒரு நிமிஷம். திவ்யா மட்டும் இல்ல, எல்லாரும் இங்க வாங்க. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கதை ஒண்ணு சொல்லுவல்ல. இலவகாத்த கிளி இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த கிளி இலவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் தினம் உட்காருமா. அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்கிடா பழுக்கும், அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள. திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துச்சான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுந்தான். இதுதான் அந்த இலவகாத்த கிளியோட சோக கதை. திவ்யா, நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். வர்ற என்ன அதான் ஜர்க்கா. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுற்றித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது